Daily. Taste the Daily. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எல்லாருக்கும், ஐயா தாங்க முடியல இந்த ஃபேஸ்புக்கு பைலட்ஸு இன்ஜினியர்ஸு, அதில் சில பேர் ஃபார்மர் பைலட்ஸ் யாரும் கூப்பிட்ருவாங்க. அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் என்ன ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணியிருக்காரோ அதை வச்சு அவர் சொல்லுவார். நாளைக்கு கோர்ட் ஆஃப் என்கொயரியில் நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேளுங்க. சப்போஸ் நாளைக்கு ஒரு ஜஸ்டிஸ் ஸோ வச்சு போட்டாங்கன்னா நீங்கள் இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம் சார், நீங்கள் வருவீங்களான்னு கேளுங்க. ஐயே என்னோட அனுமானம்ப்பா அப்படின்னா 620 அடினாக்கா எத்தனை ஃப்ளோர் போயிருக்கணும் சொல்லுங்கள். 15வது மாடிலேருந்து ஒருத்தர் கீழே விழுந்து பொழைச்சிருக்காருன்னா அது என்ன சொல்லுவீங்க? இதை பொறுத்த வரைக்கும் அவர் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் எப்பயுமே அந்த விங்குக்கு மேலே தான் இருக்கும். அந்த விங்கில் மேலே வரும்போது அந்த விங் இட் செல்ஃப் இஸ் இன் ஃபயர். அவர் எப்படி அதில் விழுந்துருக்கு. நம்மளுடைய ரஜினிகாந்துடைய எந்திரன் சினிமா இது இல்லை, அப்படியே டக்குன்னு அப்படியே வெளில வருது. அது காட் சென்ட். அந்த விழுந்த இம்பேக்டில் அவர் அப்படியே தூக்கி எறியப்பட்டிருக்கார். அதில் அவர் பழைத்து விட்டார். இது ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆக்சிடெண்ட்டுடைய என்கொயரி இஸ் ஆன். ஸோ அது சும்மா அப்படி சென்சேஷன் நான் உடனடியாக மனித உரிமை கமிஷனில் போடுவேன். நான் சாயங்காலம் ஒரு அறிக்கையை விட்றது இங்கேருந்து. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு பப்ளிசிட்டி வரணும். இதெல்லாம் அப்படி ஒத்தி கோவிட்டோம். இதுவுமே என்ன பண்ணோம், அது அந்த இதனோட ஃபைண்டிங்ஸ் வந்த உடனே இதனால் நடந்தது, இதுதான் காரணங்கள், இதுக்கு நம்ம என்னெல்லாம் தீர்வுங்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது 37 வருஷம் ஏர் இண்டியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 6.5 years ஃப்ளையிங் க்ரூவாக இருந்திருக்கேன். நாட் ஈவன் ஒன் இன்சிடென்ட். அஃப்கோர்ஸ் நான் ஆக்சிடென்ட் நானே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பெங்களூர் ஆக்சிடென்ட் நான் போயிருக்கேன். திருப்பதியில் அந்த பேடி ஃபீல்டில் இறங்கினதெல்லாம் நான் ஐ பீன் அசோசியேட்டட் வித் தட். எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், 1 லட்சத்தில் ஒரு சான்ஸில் நடக்கும்னாக்க அந்த ஒன்று தாங்க இது. அந்த லேண்ட் பண்ணது ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்டலில் இருந்திருக்காங்கன்னா தேர் ஆர் டெத் இன் தட். அந்த நம்பர் இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஒன்று நம்ம பாடி கிடச்சி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ஒன்று, சில பேரை காணோங்கிறாங்க. ஜஸ்ட்டு நம்ம இமேஜின் பண்ணி பாருங்கள். 58 tons ஆஃப் ஏர்க்ராஃப்ட் டர்பைன் ஃபியூயல், ஹை டெஃபினேஷன் 0.78 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் அந்த ஏர்க்ராஃப்ட் அப்படியே பற்றிக்குதுனாக்க ஏதாவது தெரியிருக்குமா? எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பாடி ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, வாட்ச் பார்ப்போம், கொலுசு பார்ப்போம், தங்க நகை பார்ப்போம். இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்படியே உருகி இருக்கும். டு பி ஆனஸ்ட், இது என்னுடைய லக்குன்னு நினைக்கிறேன், ஆர் என்னுடைய காட் சென்டாக இருந்திருக்கும். 37 வருஷம் ஃப்ளை பண்ணியிருக்கு. இது 37 வருஷம் ஏர் இண்டியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 6.5 years ஃப்ளையிங் க்ரூவாக இருந்திருக்கேன். நாட் ஈவன் ஒன் இன்சிடென்ட். அஃப்கோர்ஸ் நான் ஆக்சிடென்ட் நானே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பெங்களூர் ஆக்சிடென்ட் நான் போயிருக்கேன். திருப்பதியில் அந்த பேடி ஃபீல்டில் இறங்கினதெல்லாம் நான் ஐ பீன் அசோசியேட்டட் வித் தட். எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். நேற்று ஒரு சேனலில் ஒருத்தர் சொன்னார், 1 லட்சத்தில் ஒரு சான்ஸில் நடக்கும்னாக்க அந்த ஒன்று தாங்க இது. ஒன்று அப்படியே ஒரு குயிக்காக சம்மரி எடுத்தோம்னாக்க இது வரைக்கும் நடந்தது என்னது ஆன் ரெக்கார்ட் போயிருக்குனாக்க BTANB AA171 on 12th June அகமதாபாத் டு லண்டன் crashed on take off. 242 பேசஞ்சர் இருந்தாங்க, ஒரே ஒரு சர்வைவர் இன்க்ளூடிங் க்ரூ, ஒரே ஒரு சர்வைவர். 241 has been officially declared as dead. இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட்டில் போய் இறந்தவங்க ப்ளஸ் ஒரு சர்வைவர், அதுதான் நான் சொன்ன கணக்கு. அதை தவிர அந்த லேண்ட் பண்ணது ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்டலில் இருந்திருக்காங்கன்னா தேர் ஆர் டெத் இன் தட். அந்த நம்பர் இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. தேர் ஆர் 2 reasons ஃபார் இட். என்னென்னா, ஒன்று நம்ம பாடி கிடச்சி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ஒன்று, சில பேரை காணோங்கிறாங்க. ஜஸ்ட்டு நம்ம இமேஜின் பண்ணி பாருங்கள். 58 tons ஆஃப் ஏர்க்ராஃப்ட் டர்பைன் ஃபியூயல், ஹை டெஃபினேஷன் 0.78 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் அந்த ஏர்க்ராஃப்ட் அப்படியே பற்றிக்குதுனாக்க ஏதாவது தெரியிருக்குமா? எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பாடி ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, வாட்ச் பார்ப்போம், கொலுசு பார்ப்போம், தங்க நகை பார்ப்போம். இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்படியே உருகி இருக்கும். இது ஒன்று. இப்போ தரையில் நடந்தது. தரையில் இருந்தவங்களுடைய இறப்பை இன்னும் எஸ்டிமேட் பண்ணோம். அது போலீஸ் இருக்குது, ஃபாரன்சிக் இருக்குது. அந்த சமயத்தில் யார் சாப்பாடு போட்டால், என்ன ஷிஃப்ட்டில் இருந்தால், எங்கே இருந்தால், தோஸ் திங்ஸ் ஆர் தேர். இதை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல்வாதிகளும் சரி, இந்த பத்திரிகைக்காரனும் சரி, அதை விட நம்ம யூடியூப் டாக்டர்ஸ், யூடியூப் பைலட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அப்படியே அள்ளி விடுவாங்க.
யோசிச்சு பாருங்கள், நேஷ்னல் டிசாஸ்டர் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, NDRF, அவங்க வந்திருக்காங்க, ஆர்மிக்காரன் வந்திருக்காங்க, என்டையர் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபார்மர் சிஎம்ஏ போயிருக்கார், அது ஒரு இருந்தாலும் என்டையர் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே வித்தின் 12 hours சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் இன் அட்டெண்டன்ஸ், ஹோம் மினிஸ்டர் வந்துட்டார், மறுநாள் மார்னிங் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார். 7:38க்கு நானே டிவியில் பார்த்தேன். ஆக்சிடென்ட் சைட் போனார், எல்லாத்தையும் பேசினார். இது ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆக்சிடெண்ட்டுடைய என்கொயரி இஸ் ஆன். ஸோ அது ஒன்று, அது சும்மா அப்படி சென்சேஷன் நான் உடனடியாக மனித உரிமை கமிஷனில் போடுவேன். நான் சாயங்காலம் ஒரு அறிக்கையை விட்றது இங்கேருந்து. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு பப்ளிசிட்டி வரணும். இதெல்லாம் அப்படியே ஒத்தி அப்படியே ஓரம் கட்டுங்க. கோவட்டும். ஏர்லைன் ஏ இஸ் த சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். பி, இந்த ஆக்சிடெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், நடக்கக்கூடாது, நடந்து விட்டது. இதுவுமே என்ன பண்ணோம், அது அந்த இதனோட ஃபைண்டிங்ஸ் வந்த உடனே இதனால் நடந்தது, இதுதான் காரணங்கள், இதுக்கு நம்ம என்னெல்லாம் தீர்வுங்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சார், ஒரு ஏவியேஷன் மேனேஜராக நீங்கள் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க சார். 5-6 இன்சிடென்ட் உண்டு, அவ்வளோதான். 37 வருஷத்தில் 5-6 இன்சிடென்ட். ஓகே சார். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் வந்து தப்பிச்சிருக்காரு சார். ஆமாம், எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக அவர் வந்து தப்பிச்சதான். இல்லை நீங்கள் சொல்லி முடிங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டதையோ இல்லைனா உங்களுடைய யூடியூப் டாக்டர்ஸ் பைலட்ஸ் என்ன சொன்னாங்கன்றத சொல்லுங்கள். ஓகே, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சார். எப்படி சார் அந்த எஸ்கேபிசம் வந்து நடந்திருக்கும்னு வந்து நினைக்கிறீங்க? அவர் வந்து 11A சீட்டில் இருந்ததுனால தான் அவரால் ஈஸியாக அக்கஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. வெரி குட். இது எப்படி சார் வந்து நடந்திருக்கும் சார்? ஒன்றே ஒன்று, நான் வந்து ரிப்பீட்டடாக எல்லாத்தையும் சொல்கிறது, ஐ ஆம் a ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் காட் பியாண்ட் ரிலிஜன். இந்த வீட்டோட ஹைட் 12 அடிங்க, தரையிலேருந்து ரூஃப். அப்புறம் ஒரு 2 அடி இது வச்சுக்கோங்க, 12 14 620 அடினாக்கா எத்தனை ஃப்ளோர் போயிருக்கணும் சொல்லுங்கள். இந்த இடத்துலேருந்து ஒரு 15 ஃப்ளோர், 15வது மாடிலேருந்து ஒருத்தர் கீழே விழுந்து பொழைச்சிருக்காருன்னா அது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏதோ மைனர் இன்ஜுரிஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் அவர் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் எப்பயுமே அந்த விங்குக்கு மேலே தான் இருக்கும். இந்த ஏர்கிராஃப்ட் விங் இருக்கு இல்லையா, அந்த விங்குக்கு மேலே தான் அது வரும். அந்த விங்கில் மேலே வரும்போது அந்த விங் இட் செல்ஃப் இஸ் இன் ஃபயர். அவர் எப்படி அதில் விழுந்துருக்க முடியும்? என்ன ஆயிருக்குன்னாக்க, நம்மளுடைய யூஸ்வலாக இந்த சினிமா ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட்லாம் பார்க்கலாம், அப்படி கார் அப்படியே மலையிலேருந்து விழுந்துப்பா, ஒரு ஆள் வண்டி ஏதோ தெய்வாதீனமாக அப்படியே வெளில விழுந்து தப்பிச்சிட்டாரு சொல்கிறோம் இல்லையா, அவர் அடிதான் பட்டது, தப்பிச்சிட்டாரு. சில சமயம் சொல்லுவோம், எப்பா நீங்களும் சொல்கிறீங்க காரில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவன் போயிடுச்சுனா பின்னாடி இருக்கிறவன் செத்துருக்கான் பாருங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறவன் முன்னாடி அந்த பலூன் வந்ததுனால பொழைச்சிருப்பார், பின்னாடி இருக்கிற சீட் பெல்ட்லாம் முன்னாடி இருக்கிற சீட்டில் போய் இடிச்சிருப்பார், அவர் பொழைச்சார். இது வந்து நம்மளுடைய ரஜினிகாந்துடைய எந்திரன் சினிமாவோ எதுவும் இல்லை, அப்படியே டக்குன்னு அப்படியே வெளில வருது. அது வந்து காட் சென்ட். அந்த விழுந்த இம்பேக்டில் அவர் அப்படியே தூக்கி எறியப்பட்டிருக்கார், அதில் அவர் பழைத்து விட்டார். நல்ல வேளை அவருடைய அதிர்ஷ்டம், அந்த நெருப்புக்கு வெளியில் விழுந்திருப்பார். அவர் நெருப்பு அப்போ தான் படர்றது, அப்போ போயிருப்பார், விழுந்து ஓடிருப்பார். நான் ஒரு சின்னதை சொல்கிறேன்னே, இந்த கேலிக்கட்டில் ஒரு ஏர்கிராஃப்ட் ஓவர் ஷாட் பண்ணி அப்படி போய் இறங்கிடுது. டோன்ட் மிக்ஸ்அப். 2009-10 பீரியடில் ஒரு 2 எக்ஸ்பிரஸ் மங்களூரில் ஆக்சிடென்ட் ஆச்சு, அது மங்களூர். இது கேலிக்கட்டில் டேபிள் டாப் ரன்வேல போய் அப்படி இறங்கிட்டார். ஐ கேன் சி ஃபியூ டைட், மெஜாரிட்டி ஆஃப் பேசஞ்சர் எஸ்கேப். அதில் ஒரு பேசஞ்சர் அந்த அப்படி போய் இறங்கின உடனே அங்கேருந்து இறங்கி அந்த வாலை தாண்டி ரோட்டில் வந்து இது ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சின்னு திரும்பி வந்துட்டார். நான் அந்த பிளேனில் வந்தேங்க இது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அது அவருடைய, ஐ கேன் சே காட் சென்ட். அவருடைய ஃபேமிலியோடைய ப்ரேயர்ஸோ, ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் காட் சென்ட், இரஸ்பெக்ட் ஆஃப் த ரிலிஜன். எந்த ரிலிஜன் இருந்ததுன்னா அவருடைய கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது, அவ்வளோதான். இல்லாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பமாக போயிருக்க. டாக்டர் ஜோஷின்னு ஒரு குரூப் காமிக்கிறாங்க, ரூபானி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், ஹை ப்ரொஃபைல் எல்லாமே. ஸோ உங்களோட தகவலுக்கெல்லாம் ரொம்ப வந்து நன்றி சார். இது வரைக்கும் நாங்கள் முன்னாடி இன்டர்வியூ எடுத்தவங்க எல்லாருமே வந்து அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு அனுமானங்களை டிஸ்கஸ் தான் வந்து பண்ணாங்க. நான் சொன்னேன் நீங்கள் வந்து நீங்கள் யாரை கேட்டீங்கன்னு எனக்கு கேட்டுக்க சொல்லுங்களேன், இல்லை லெட் மீ லேர்ன் இட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏர்கிராஃப்டில் அனுபவங்கள் ஏர்கிராஃப்டில் போனவங்க இல்லை ஒர்க் பண்ணுறவங்க, நான் நிச்சயமாக நானும் பார்த்தேன். அவர் வந்து நான் இருந்த அதே பேனல்லே இருந்தார், நம்ம நியூஸ் 18 இருந்தார். அவர் சொன்னது அவ்வளவும் தியரி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, த்ரஸ்ட்டு, அதெல்லாம் நாங்கள் வந்து ஏர்லைனில் சேர்ந்தபோது சொல்லி கொடுத்தது. ஏரோப்ளைன் எப்படி மேலே போகிறது, ஏரோப்ளைன் வெயிட்டு, அது வெயிட்டு கீழே வருது, அதனுடைய ரியாக்ஷன். ஸோ ஏர்க்ராஃப்டுடைய த்ரஸ்ட்டும் ஏர்க்ராஃப்டுடைய ஸ்பீட் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும்.
அது எப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொன்னார், அவ்வளோதான். அதாவது அவர் சொன்னது வந்து பால பாடம் சிவில் ஏவியேஷனில் எப்படி ஏர்க்ராஃப்ட் தரையிலேருந்து மேலே கிளம்புகிறதுங்கிறதுக்கு, அவ்வளோதான். அது அன்றைக்கி அந்த கண்டென்ட்டில் வேறு எதுவுமே இல்லை. ஐ ஹாவ் தட் வீடியோ, யூ கேன் ஆல்வேஸ் see that. அவர் வந்து இந்த பிளேன் ஏன் கீழே வந்ததுங்கிறதுக்கு எங்கே சொன்னாரா? அனுமானம் நம்ம எல்லாருமே சொல்லலாம். ஏன் பிளேன் கீழே வந்தது? நான் உங்கள் நீங்கள் ஏவியேஷனை பற்றி சம்மந்தமே யூ ஆர் இன் மீடியா லைன், உங்ககிட்ட நீ கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை சார், இன்ஜினுக்கு பவர் இல்லை சார், அப்படியே வண்டி இறங்குறது. கரெக்ட். அது வரைக்கும் அதோடு நீங்கள் நிறுத்தணும். அதுதான் உங்களுக்கு தெரியும். ஏதோ இன்ஜினில் ஏதோ பவர் இல்லை, பவர் இருந்தால் மேலே இருக்க வேண்டாமா? ஏன் அப்படியே ஒயின்னு இறங்குறது? ஏதோ இன்ஜினுக்கு ஏதோ பவர் வரவில்லை. அதோட பொதுமக்களுடைய நம்மளுடைய கெஸ் எல்லாம் அங்கேயே நிற்கணும். நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டேன், அடிக்கடி நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் கிச்சன் எப்படின்னு நான் சொன்னேன் எப்படி இருக்கும்? ஏதோ ஓசியில் போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமான்னு அதோடு இருக்கணும். தயவு செஞ்சு நான் வந்து ஓரளவு கோபத்தோடய சொல்கிறேன்னே எழுதிக்கங்க. இது வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்காங்க, டிஆர்டிஓன்னு இருக்கு, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்களோட சயின்டிஃபிக் பேசிஸ் அவங்களும் வருவாங்க இந்த என்கொயரிக்கு. ஏன்னா நம்ம வந்து சப்சானிக்கில் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் போகிறோம், அவன் சூப்பர் சானிக் போகிறான், ராஃபேல் கெஃபேல்னு. அவங்களுடைய நாலேஜ் அண்ட் இன்புட்ஸ் ஆல்சோ வில் பி யூஸ்ட். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எல்லாருக்கும், ஐயா தாங்க முடியல இந்த ஃபேஸ்புக்கு பைலட்ஸு, இன்ஜினியர்ஸு, இந்த அதில் சில பேர் ஃபார்மர் பைலட்ஸாக கூப்பிட்ருவாங்க. அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் என்ன ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணியிருக்காரோ அதை வச்சு அவர் சொல்லுவார். நாளைக்கு கோர்ட் ஆஃப் என்கொயரியில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேளுங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஸோ வச்சு போட்டாங்கன்னா, நீங்கள் இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம் சார், நீங்கள் வருவீங்களான்னு கேளுங்க. ஐயே என்னோடய அனுமானம்ப்பா அப்படிமா. எல்லார்ட்டையும் ஒரே ஒன்று கையெடுத்து கும்பிடுறேன். இது வந்து நம்ம வந்து இருக்கிற ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம வி ஷுட் பி சப்போர்ட்டிவ். இது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிங்கிறது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் 5 பேர்னா, இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் 500 பேர். அந்த ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற டாக்ஸிலேருந்து அங்கே டீ காஃபி விற்கிறவங்களே, அங்கே இருக்கிற கிரவுண்ட் ஸ்டாஃப்லேருந்து, ஃப்ளையிங் க்ரூலேருந்து, அங்கே இருக்கிற ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ஸோ 5 டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு 500 இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. உங்களுடைய நம்பிக்கைகள் நான் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லலை. உங்களால் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸில் மெட்ராஸ் நியூ டெல்லி போக முடியும்னா தயவு செஞ்சு போங்க. ஆனால் ப்ளீஸ் கிவ் மீ அன் அஷூரன்ஸ் தட் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆர் ஜிடி வில் நாட் மீட் வித் an ஆக்சிடென்ட். அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டியோ அதே ப்ராபபிலிட்டி தான் ஏர்லைனுக்கும். ஏர்லைன் இஸ் எவ்ரிதிங் இஸ் டாக்குமெண்டட். அதை நான் ஐ வாண்ட் டு ரீஇன்ஃபோர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. ஏவியேஷன் சைடு இருந்து உங்களோட பார்வை, நீங்கள் அந்த சைடு இருந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு சார். மற்ற தியரிஸ் எல்லாம் விட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் என்னுடைய 20 வயசில் சேர்ந்தேன், 2015 ரிட்டையர் ஆனேன். நான் வந்து பேசிக் ஏரோப்ளேன் இருக்குல்ல, ஆவ்ரோஸ், போயிங், அதுக்கப்புறம் ஏர்பஸ் 300, ஏர்பஸ் 320, 787, இன்றைக்கி 350 வரைக்கும் பார்த்துட்டோம். நம்ம அப்படியே லெட் அஸ் கோ வித் தி டெவலப்மெண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து ஆக்சிடெண்ட்டே நடக்காத அஷ்யூர் பண்ண மாட்டேன். ஏன் நடந்ததுங்கிறது தான் இப்போது அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னங்கிறத நான் பார்த்தேன். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily.